என்னோட பேரு ரீமா. நான் கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். எங்கள் வீட்டில் எனக்கு திருமணம் செய்வதற்காக வரன் பார்த்து வந்தார்கள். அப்பொழுது தரகர் மூலமாக ஒரு வரன் வந்தது. என் அம்மா அப்பாவிற்கு அந்த வரன் ரொம்ப பிடித்து போனதால் எனக்கு திருமணம் செய்யலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் எனக்கு திருமணத்தில் முதலில் விருப்பமில்லை. அதனால் என் அம்மாவிடம் திருமணம் வேண்டாம் என்று கூறினேன். ஆனால் அம்மா, இந்த வரன் நல்ல வரனாக இருக்கின்றது, இன்னும் 1 வருட படிப்பு தானே இருக்கிறது, நீ உன் கணவர் வீட்டிலிருந்து படிக்கலாம் என்று கூறினார்கள். சரி என்று நானும் ஒத்துக்கொண்டேன். மறுநாள் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து என்னை பெண் பார்க்க வந்திருந்தார்கள். எனக்கு மாப்பிள்ளை சக்தியை பார்த்தவுடன் பிடித்து விட்டது. சக்திக்கும் என்னை பிடித்து விட்டது. அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய சடங்கு எல்லாம் முடிஞ்சு 1 மாசத்திலேயே கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. எனக்கு சக்தி ரொம்ப பிடிச்சதுனால அவருக்கு மனைவியா இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அன்று இரவு எங்க வீட்டுல முதலிரவு ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. முதலிரவு நினைச்சு எனக்கு ரொம்பவும் பயமா இருந்தது. முதல் முறையா ஒரு ஆண் கூட தனியா இருக்க போறோன்ற உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டது. சக்திக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி எங்களுடைய முதல் இரவு எதிர்பார்த்ததை விட சந்தோஷமா அமைஞ்சது. சக்தியும் கொஞ்சம் கூட கூச்சப்படாம என்கிட்ட சந்தோஷமா பேசவும் இருக்கவும் செஞ்சார். அடுத்த நாள் அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனோம். மாமியார் மாமனார் என்னோட நல்ல விதமா தான் பழகினாங்க. மாமியார் வீட்டுல என்னோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. கல்லூரி போகவும் தயாரான என்னுடைய கணவர் ஆபீஸ் போறப்போ என்னையும் கூட்டிட்டு போய் கல்லூரியில விட்டுட்டு அவரோட ஆபீஸுக்கு போயிடுவாரு. மாலை வரும் பொழுதும் ஆபீஸ்ல இருந்து கல்லூரிக்கு வந்து என்னை கூட்டிட்டு வருவாரு. இப்படியே 1 வருஷம் ஓடிச்சு. கல்லூரி முடிஞ்சு நான் வீல இருக்க ஆரம்பித்தேன். சக்தியும் நானும் சந்தோஷமான தாம்பத்தியத்தில் இருந்தாலுமே வீட்டுக்குள்ள சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் உள்ளவங்க ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என் மாமியார் ஒவ்வொரு மாசமும் நான் தலைக்கு குளிக்கிறப்ப, இந்த மாசம் நல்ல செய்தி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்கும் ஆசைதான். ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கவே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, நல்ல செய்தி இல்ல. 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு, இப்போவும் நான் கர்ப்பமாகவே இல்லை. இப்போ என்னோட மாமியார் ரொம்பவே பதட்டமா ஆரம்பிச்சாங்க. 3 வருஷமா மருமக முழுகாம இருக்கான்னு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் என்கிட்ட வந்து, ரீமா, நானும் இவ்வளவு நாளா நீ நல்ல செய்தி சொல்வேன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது நடக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. நீயும் சக்தியும் மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்கிட்ட பரிசோதித்து பாருங்க. இனிமேலையும் குழந்தைக்காக பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, இன்னைக்கே போங்கன்னு சொன்னாங்க. மாமியார் சொன்னதை கேட்டு அன்னைக்கு சாயந்தரமே நானும் என்னோட கணவரும் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனோம். அங்க எங்க 2 பேருக்குமே நிறைய பரிசோதனைகள் செஞ்சாங்க. அதுல எல்லாம் பிரச்சனை எனக்கு இல்ல, என்னோட கணவருக்கு தான் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. என்னோட கணவர் வெளியூர்ல வேலை பார்க்கறதுனால விடுமுறையில மட்டும்தான் வீட்டுக்கு வருவாரு. ஒருவேளை இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சா ரொம்பவே கஷ்டப்படுவாருன்னு நான் சொல்லவே இல்லை. மருத்துவமனையில மருத்துவரை பார்த்துட்டு பரிசோதனைக்கு கொடுத்துட்டு என்னோட கணவர் வெளியூருக்கு கிளம்பி போயிட்டாரு. நான் மட்டும் போனதுனாலதான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது. இத பத்தி உடனே என்னுடைய மாமியார் கிட்ட சொன்னேன். அவங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. எனக்கு குழந்தை இல்லாததை பத்தி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்டு என்னோட மாமியாருக்கு ரொம்பவே கோபம் வந்தது. நானும் என்னோட மாமியார் இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கிறதுக்காக வேற மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துக்கலாமே சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க சொன்னதை கேட்டு ஒரு நிமிஷம் எனக்கே அவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது. மாமனார் கிட்ட மாமியார் கணவர் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைய பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. மருமக வயித்துல நம்ம குடும்ப வாரிசு வரணும், அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட வரும், நான் என்ன பண்றது, சிகிச்சை எடுக்கட்டும், அப்ப சரியாகும் தானே என்று சொல்லியிருக்காரு. இதுக்கு என்னோட மாமியார் அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் அக்கம் பக்கத்துல உள்ளவர்களை என்னால சமாளிக்க முடியாது. அதனால நீங்க மருமகள் கூட இருந்து சீக்கிரமே குழந்தை பெற்றுக் கொடுங்க, நமக்கும் நம்ம வாரிசு வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. இத கேட்ட அவர், உனக்கு என்ன பைத்தியமா, மகனோட மனைவி கூட நான் எப்படி இருக்க முடியும், அதெல்லாம் தப்பு, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காரு. ஆனா மாமியார் பேசி பேசி அவரோட மனச மாத்திருக்காங்க. என்கிட்ட சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்சு இரவு நேரத்துல எனக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து மாமனாரை என்னோட அறைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இது எனக்கு சுய நினைவில்லாதப்ப நடந்திருக்கு. என் மாமனார் தினமும் என்கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. இதுக்கே என்னோட மாமியார் உதவியா இருந்திருக்காங்க. ஒவ்வொரு நாள் தினமும் காலையில எந்திரிக்கிறப்போ அடிச்சு போட்ட மாதிரி உடம்பெல்லாம் வலிக்கும், என்னுடைய ஆடையெல்லாம் கலைந்திருக்கும். சில நாள் இத நான் பெருசா எடுத்துக்கவே இல்லை. இப்படியே 2 மாசம் ஓடி போச்சு. என்னோட உடம்புல ஒரு சில மாற்றங்கள் வந்ததை நான் உணர ஆரம்பிச்சு.
அடிக்கடி எனக்கு வாந்தி மயக்கம், ரொம்பவே சோர்வா இருக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சேன். ஒரு மருத்துவரை பார்த்து பரிசோதித்தால் பரவாயில்லை என்று யோசிச்சு சாயந்தர நேரத்துல மருத்துவமனைக்கு போன. அங்க மருத்துவரை பார்த்து அந்த மருத்துவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்தது. வாழ்த்துக்கள், நீங்க அம்மா வாங்க போறீங்க என்று கூற, இதை கேட்டதுமே என்னால சந்தோஷப்பட முடியல. புருஷன் பக்கத்துல இல்ல, இருந்தாலும் அவர் பக்கத்துல இல்லாதப்போ நான் எப்படி கர்ப்பமானேந்து யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பினேன். மருத்துவர் சொன்னதை பத்தி என்னோட மாமியார் கிட்ட சொன்னேன். அதை கேட்டு அவங்க என் மேல சந்தேகப்பட்டு திட்டுவாங்கன்னு பார்த்தா நல்ல செய்தி சொல்லிருக்குன்னு சொல்லி எனக்கு சர்க்கரை கொடுத்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் யாரு கூடயும் தகாத உறவுகளையும் இல்ல, கணவரை தவிர வேற யாரு கூடயும் தப்பாவும் இல்ல. அப்போ குழந்தை எப்படி யாரோட குழந்தை? அதை யோசிச்சு யோசிச்சு எனக்கு தலைவலியே அதிகமாயிடுச்சு. மாமியார் சக்திக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அவரும் ரொம்பவே சந்தோஷமா கிளம்பி வரேன்னு சொல்றாரு. 3 வருஷமா ஒரு குழந்தைக்காக ஏங்கின எனக்கு இப்போது கிடைச்சிருக்கு. ஆனால் சந்தோஷப்படுவது வாய்ப்பு எனக்கு அமையல. இப்படியே 2-3 மாசம் ஓடி போச்சு. கணவர் அப்பப்ப வந்துட்டு என்ன பார்த்துட்டு போவாரு. குழந்தை அவரோடது தானே நினைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிச்சாரு. என்னாலதான் இத பத்தி யாருக்கிட்டையும் பேச முடியல. எந்த ஒரு ரகசியத்தையும் ரொம்ப நாள் வெளிவராம இருக்காது அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நாள் அந்த என்னோட மாமனார் மாமியார் அவங்க அறையில பேசிட்டு இருந்ததை யதார்த்தமா நான் கேட்டுட்டேன். இப்ப இருக்கிற மருத்துவ சிகிச்சையில குழந்தை பிறப்பதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் முயற்சி பண்ணிருக்கலாம். அதை விட்டுட்டு மகனுக்கு இவங்க 2 பேருமே சேர்ந்து இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சிருக்காங்கன்னு அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு. உங்க மூலமா மருமக வயித்துல நம்ம குடும்ப வாரிசு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தை வந்துட்டா யாரும் நம்ம பையனை தப்பா பேச மாட்டாங்க. அவனுக்கும் அப்பாவான சந்தோஷம் கிடைக்கும். இது எல்லாமே உங்களாலதான் நடந்துச்சு. மருமகளுக்கு தெரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. இந்த ரகசியம் நம்முடைய போகட்டும் அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட எனக்கு பயங்கரமா கோபம் வந்தது. உடனே இதை பத்தி கேட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சேன். உண்மை தெரிஞ்சது நினைச்சு முதல்ல அவங்க பயந்தாலும் அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன மிரட்ட ஆரம்பிச்சாங்க. இது சக்தி கிட்ட நீ சொன்னா நீ யார் கூடயோ தவறான உறவு வச்சு அதுல வந்த குழந்தை தான் இது. அதை மறைக்கதான் இப்படி ஒரு பொய் சொல்றேன்னு சொல்லுவோம். சக்தி நான் சொல்றதுதான் கேட்பான். உனக்கு இந்த வீட்டுல இருக்கணும், சக்திக்கு மனைவியா வாழணும்னு நினைச்சா குழந்தைய பெற்று வளர்க்கிற வழிய பாரு. இல்லனா உங்க அம்மா வீட்டுக்கு போய் வாழ வெட்டியாதான் இருக்கணும். இந்த குழந்தை பிறந்தா யாரோட குழந்தை இதுன்னு கேட்டு தினமுமே ஊர்ல இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே கேள்வியா கேட்டு உன்னை சாகடிக்காம விட மாட்டாங்க. யார் மூலமா வந்திருந்தா என்ன, இது இந்த வீட்டு வாரிசு தானே அப்படின்னு என் மாமியார் என்ன மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் நானும் நல்லா யோசிச்சேன். இப்போ 9 மாசம் குழந்தையும் ஒன்னும் பண்ண முடியாது. இவங்க பண்ண தப்பு. இந்த குழந்தை என்ன பண்ணும், அதை நான் தண்டிக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக சரி நம்ம எல்லாத்தையும் மறந்து வாழணும்னு முடிவு பண்ணினேன். இந்த ரகசியம் என்னோடவே போகட்டும்னு நினைச்சு மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்காக வாழ ஆரம்பிச்சேன். இப்போ என்னோட பையனுக்கு 2 வயசு ஆகுது. ஒவ்வொரு முறையுமே அவன் என்னோட கணவரை அப்பான்னு கூப்பிடுறப்ப எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னால அந்த வீட்டுல ஒன்னா இருக்க முடியல. அதனால என் கணவர்கிட்ட கேட்டு நீங்க அடிக்கடி வெளியூர் போயிட்டு வர வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேயே நம்மளுக்கு வீடு பாருங்கன்னு சொல்லி நான் அவர் கூடவே தனி கொடுத்தனும் போயிட்டேன். என் பேர் பானுமதி. நான் திருச்சியை சேர்ந்தவள். எனக்கு திருமணமாகி 18 வருடங்கள் ஆகின்றது. எனக்கு 17 வயதில் ஒரு மகன் இருக்கின்றான். என் கணவர் பெயர் கணேஷ். என் கணவர் திருச்சியில் லாரி ஓட்டுநராக இருக்கின்றார். நானும் என்னோட கணவருக்கு உதவியாகவும் என்னோட வீட்டு தேவைக்காகவும் என்னோட வீட்டிலேயே சின்னதா ஹோட்டல் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். என்னோட பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11வது வகுப்பு படிக்கிறான். நிறைய பேர் என் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கணும், டோர் டெலிவரி செய்ய சொல்லியும் கேட்பாங்க. நானும் சரின்னு அவங்களுக்கு ஹோம் டெலிவரியும் பண்ணுவேன். அப்போ ஒரு நாள் அங்க வந்த ஒரு ஆள் என்னோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன ஒரு ஆசிரமத்திற்கு 3 வேளையும் சமைச்சு தர சொல்லி கேட்டார். என் பையனும் ஸ்கூல் முடிஞ்சு எனக்கு உதவி செய்வான். அதுக்கப்புறம் அந்த உணவு எல்லாம் அவனே எடுத்துட்டு போயிட்டு ஆசிரமத்துல கொடுத்துட்டு வருவான். இப்படியே என்னோட கணவனும் என்னோட மகனும் எனக்கு உதவியா இருந்தாங்க. இப்படி என்னோட வாழ்க்கை எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்னோட மகன் ஸ்கூல் முடிச்சு வரப்பு ரொம்பவே சோர்வா வந்தான். எனக்கு உடம்பு சரியில்லாமா, இன்னைக்கு என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொன்னான்.
நானும் என்னோட பையன் ஸ்கூல் முடிச்சிட்டு எனக்கு வந்து உதவி செய்யறதுனால தான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுட்டேன். மறுநாளும் என்னோட பையன் அதே மாதிரி உடம்பு டயர்டா இருக்கு, என்னால எந்த வேலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் சரி, இன்னும் உடம்பு சரியாகல நினைச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவனால அவனோட படிப்புல கவனம் செலுத்த முடியல. எப்ப பார்த்தாலும் எதையும் பார்த்து பயந்த மாதிரியே இருந்துகிட்டு இருந்தான். சரியா சாப்பிடாமலும் இருந்தான். இதெல்லாம் பார்த்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு நினைச்சு பயந்தேன். அது மட்டும் இல்லாம இவன் கூட படிக்கிற பசங்களும் இவ ஸ்கூல்லையும் சரியா சாப்பிட மாட்டேங்கிற, யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குச்சு. அவனை பார்க்க ரொம்ப பாவமாகவும் இருந்தது. ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்த பையன் திடீர்னு என்ன ஆச்சு, யாராவது இவனை திட்டினாங்களா அடிச்சாங்களான்னு ரொம்ப யோசிச்சேன். சரி, நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு பேசாம அவங்க கிட்டயே கேட்டுறலாம்னு நினைச்சு நான் அவகிட்ட போய் அன்பா கேட்டேன். ஆரம்பத்தில் அவன் ஏகிட்ட எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் அம்மாவை நம்பி தைரியமா சொல்லு என்று அவனுக்கு நான் தைரியத்தை கொடுத்தேன். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு நம்பிக்கையா இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அவன் சொன்னதை கேட்டு நான் இன்னும் அதிர்ச்சி ஆயிட்டேன். ஏன்னா இந்த காலத்துல பொம்பளை பசங்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னா ஆம்பளை பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்றவாறு ஆனது. அவன் சொல்றதை வச்சுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காலம் ரொம்பவே கெட்டு போச்சு, இதை சும்மா விடக்கூடாது என நான் என்னோட கணவர்கிட்ட சொன்னேன். அதை கேட்டதும் அவரும் மிகவும் கோபம் அடைந்தார். அவரும் ரொம்ப கோபப்பட்டார். ஆனா தப்பு எல்லாம் என்னோடதுதான் என்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஆரம்பத்துல நான் தான் அந்த ஆசிரமத்திற்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். என்னோட ஹோட்டல்ல கஸ்டமர் நிறைய பேர் வர்றதுனால அடிக்கடி வெளியில போய் சாப்பாடு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால என்னோட கணவரோட உதவியையும் என்னோட மகனோட உதவியும் நான் கேட்டேன். அவங்களும் அவங்களுக்கு முடிஞ்ச டயத்துல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. முதல்ல என்னோட கணவர் தான் ஆசிரமத்திற்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னோட கணவருக்கு வேலை இருந்ததுனால என்னோட பையன் வீட்டுல சும்மா தானமா இருக்கேன், நானே போய் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொண்டு போனோம். அந்த ஆசிரமத்தில் சூப்பர்வைசர் இருக்கிறவங்க தான் பட்டம்மாவுக்கு 55 வயசு ஆகுது. என்னோட பையன் முதல்ல அவங்க கிட்ட பாட்டு இன்னும் பாசமா பழக ஆரம்பிச்சான். ஆனா அவங்களோட பார்வையில அது தவறா என் பையன் மேல விழுந்துடுச்சு. பட்டம்மா என்னோட பையனை ரொம்ப கேவலமான பார்வையில தான் பார்த்துட்டு நடத்திக்கிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 55 வயசுலயும் இப்படி நடந்துக்கணுமா என்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு அவங்களோட சந்தோஷத்தை தீர்த்துக்கணும், இது மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இதுக்கு வேற ஒரு கேடுகெட்ட கிழவனும் துணையா இருந்திருக்கான்னு நினைக்கும் போதுதான் இன்னும் அசிங்கமாகவும் அருவருப்பாவும் இருக்குது. என்னோட பையனை அவங்க வளையல விளைவிக்கணும்ன்றதுக்காகவும் அவங்கிட்ட தப்பா நடந்துக்கணும்ன்றதுக்காகவும் அங்க இருக்கிற ஒரு கிழவனை அவங்க உதவிய கேட்டு இருக்காங்க. அந்த கிழவனும் பட்டம்மாளோட சிறு வயதிலிருந்து ஒன்றாக வாழ்ந்தவர் என்பதால் அவரும் இதுக்கு உதவி செஞ்சிருக்காரு. என்னோட பையனுக்கு தாத்தா பாட்டி கிடையாது. அவ எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பழகுவான். இதையே அவங்க வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு பட்டம்மாளும் அந்த கிழவனும் என் பையன் கிட்ட மிகவும் பாசமா பழகி இருக்காங்க. என் பையனே தாத்தா பாட்டின்னு அவங்க மேல ரொம்ப அக்கறையா இருந்திருக்கான். இது பயன்படுத்தி கிட்ட அந்த பட்டம்மாளும் அந்த கிழவனும் ஒரு நாள் என் மகனிடம் தவறாக நடந்து கொண்டால், பட்டம்மா இதெல்லாம் தவறு, இதை நான் என் அம்மாவிடம் கூறுகிறேன் என்று என் மகன் சொன்னதற்கு அந்த கிழவனும் அந்த கிழவியும் என் மகனை வீட்டில் சொன்னால் கொன்று விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களிடம் இருக்கும் பணத்தை வைத்து எங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து விடுவோம் என்று என் மகனிடம் கூறியிருக்கின்றார்கள். இதனால் பயந்து போயிருக்கின்றான் என் மகன். அது மட்டும் இல்லாமல் தினமும் இரவு அவனே ஆசிரமத்திற்கு உணவு கொண்டு வர வேண்டும் என்றும் மிரட்டி இருக்கின்றார்கள். நான் சொல்றபடியும் நீ நடந்துக்கணும்னு அந்த கிழவி என் மகன் கிட்ட சொல்லி இருக்கிறாள். இதை கேட்ட என் மகன் மிகவும் பயந்து போயிருக்கின்றான். என் மகனின் பயத்தை பயன்படுத்தி அந்த பட்டம்மாள் என் மகனை தினமும் அவளுடைய ஆசைக்கு இணங்குமாறு வற்புறுத்தி இருக்கின்றாள். என் மகன் இந்த கொடுமைக்கு எல்லாம் ஆளாகி இருப்பது அவன் வாயால் கூறும் பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. இதனை சும்மா விடக்கூடாது என்று என் கணவனிடம் கூறினேன். என் கணவனும் மிகவும் கோபப்பட்டார். முதலில் ஆசிரமத்தில் போய் சண்டையிடலாம் என்று நினைத்தார். அதன் பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்வதை மேல் என்று காவல் நிலையம் சென்றோம். அங்கு இருந்த காவலர்கள் எல்லோரும் ஒரு சிறு வயது பையனுக்கு இப்படி ஒரு கிழவி தொந்தரவு செய்திருக்கிறாளா என்று மிகவும் வருத்தத்துடன் கேட்டார்கள். பிறகு அந்த கிழவியை விட்டு வைக்க கூடாது என்று அவளையும் அவனுக்கு உதவி செய்த அந்த கிழவனையும் போலீசார் கைது செய்தனர்.
எங்களுக்கு உதவியாக நிறைய காவலர்களும் இருந்தார்கள். என் மகன் பயத்தில் மிகவும் உடல்நிலை மோசமாக தென்பட்டான். அதனால் அவனை நாங்கள் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். அங்கு அவனுக்கு சிகிச்சை அளித்தது மட்டுமில்லாமல் மருத்துவ கவுன்சிலிங் அளித்து வந்தார்கள். அங்குள்ள மருத்துவர்கள் என்னிடம், என் மகன் ஓரிரு நாட்கள் இல்லை, பல நாட்கள் துன்பப்படுத்தப்பட்டிருக்கின்றான் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஒரு தாயான எனக்கு மிகவும் வருத்தமாகவும் கவலையாகவும் இருந்தது. இதில் என் தவறே என்று நினைத்துக் கொண்டேன். பிள்ளையை கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்று மிகவும் வருத்தப்பட்டேன். என் கணவர் எனக்கு ஆறுதலாக இருந்தார். என் மகனை இந்த நிலைமையில் பார்ப்பதற்கு மிகவும் கொடுமையாக இருந்தது. பெண் பிள்ளைகளுக்கு தான் இப்படி நடக்கும் என்று, ஆண் பிள்ளைகளுக்கு கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லை என்று நினைக்கும் பொழுது மிகவும் கொடுமையாக இருக்கின்றது. என் மகனிடம் தவறாக நடந்த அந்த கிழவனையும் போலீஸ் போக்ஸ் சட்டத்தில் உள்ளே தூக்கி போட்டார்கள். அதன் பிறகு என் மகனுக்கு சிகிச்சை அளித்து என் மகனின் சீராக்கி கொண்டு வந்தார்கள். எங்களுக்கு அந்த ஊரில் இருப்பதற்கு மிகவும் அவமானமாக இருந்தது. அதனால் நாங்கள் வேறு ஊருக்கு வந்துவிட்டோம். அதன் பிறகு என் மகன் அங்குள்ள பள்ளியில் சேர்ந்து 12ஆம் வகுப்பு படித்து வந்தான். நானும் என் கணவரும் ஒரு ஹோட்டல் ஒன்றை வாடகைக்கு எடுத்து